எத்தனை நாள் தான் 4 செவத்துக்குள்ளேயே சமையல் கட்டிலேயே நின்று சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க? வாங்க வெளியே வந்து இயற்கை கூட காத்தோட்டமாக சமைச்சு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்றிக்கறி குழம்பு பனங்கருப்பட்டி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உலகிலேயே 100% ஆரோக்கியமான உணவு அப்படின்னா அது மண்பானை சமையல் தான். அதுவும் இயற்கை சூழல் மிகுந்த அழகான கிராமங்களில் ஆரோக்கியமான அசைவ உணவு கிடைக்கிறதுங்கிறது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட எளிதான பழங்கால முறையில் சமைக்க போகிறாங்க நம்ம செல்லம்மாள். 2 கிலோ பன்றிக்கறி எடுத்து அதுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். 2 கிலோ பன்றிக்கறி சமைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். கருப்பட்டி போடுறதுனால வரமிளகாத்தூள் தேவையை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். மண்பானையில் சமைக்கிறதுனால குழம்பு சுண்டும், அதனால உப்பு தேவையை விட கம்மியாக எடுத்துக்கணும். 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பெருவிரல் சைஸுக்கு 3 சுக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஸ்பூனில் 7 ஸ்பூன் மிளகுத்தூள் போடலாம். பெருவிரல் சைஸுக்கு 4 துண்டு இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 4-5 கட்டி வரைக்கும் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். சதக்கறி, வாறுக்கறி, எலும்பு கொஞ்சம் ஒரே சைஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கருப்பட்டி போட்டு சமைக்கிறதுனால மண்பானை தேர்வு செய்கிறது ரொம்ப நல்லது. பானை சூடேறணுன்னே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடேறணுன்னே அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு வணக்கணும். இந்த இடத்துலயே கூட கறி போட்டு வணக்கலாம், இல்லைன்னா எல்லாம் போட்டு கடைசியாக கூட கறி போடலாம். இப்போ நம்ம வரமிளகாத்தூள் போடுறோம். வரமிளகாத்தூள் அதிகமாக போட்டிருந்தா மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கிறோம். எடுத்து வச்ச சுக்கு அப்படியே போட்டுக்கிறோம். நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுக்கிறோம். உப்பு தேவையை விட கம்மியாகவே போட்டுக்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற கறியை கொட்டி வணக்கினா அந்த கறியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும். கொஞ்ச நேரம் கறி வணக்கணும். கறி வணக்கிறதுக்கு பிற்பாடு தண்ணி ஊற்றணும். 2 கிலோ கறிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். கருப்பட்டி போடுறதுனால இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. கறி 3/4 வேக்காடு வெந்ததுக்கு பிறகு புளி கரைச்சி ஊற்றணும். புளி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே கருப்பட்டி போடணும். ரெண்டு கிலோ கறிக்கு 200 கிராம் கருப்பட்டி போடணும். கருப்பட்டி போடும்போது கறி வெந்துடுச்சான்னு பார்த்துக்கணும். கருப்பட்டி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கணும். அது நல்லா கிளறி விடணும். கருப்பட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்து அடி பிடிச்சிக்கு இறக்கி வச்சிடலாம்.
பன்னிக்கறி பனங்கருப்பட்டி போட்டு செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இனிப்பு சேர்ந்த காரமும் இருக்குது. இதில் இனிப்பு இருக்குதா காரம் இருக்குதான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சுவை. இன்னும் இது மண்பானையில் செஞ்சனால இன்னும் மேலே சுவையை கூட்டுது. 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் திக்காகவும் இன்னும் சுவையும் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கறி கேக்கு பீஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது 2 நாள் வச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போவே நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.